மகளிர் அரணை உருவாக்கி தேசத்தை வலுப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விழிப்புணர்வு திட்டம் கல்பிட்டி மற்றும் மாத்தறை பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட்டன. சமத்துவம், பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டல் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சி 13வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி, சிரச ஊடக வலையமைப்புகள் முன்னெடுக்கும் இந்த மகத்தான சமூக பணியில் இலங்கை போலீசாரும் இணைந்து கொண்டுள்ளனர். கட்பிட்டி பிரதேச செயலகத்தில் இன்று காலை 9 மணியளவில் மகளிருக்கான அரண் செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கட்பிட்டி நகரின் தெரிவு செய்யப்பட்ட பல பகுதிகளில் பெண்கள் தெளிவூட்டல் நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நம்மை காக்கும் ஜீவநதியே, பணிந்த மனம், உயர்ந்த குணம் தரும் மாற்றமே, உண்மை வரம், நன்மை தரும் பெண்ணின் ஏற்றமே. இந்த செயற்திட்டமானது சக்தி ஏபம் சக்தி டிவியால் முன்னெடுக்கப்பட்டது. மிகவும் எனக்கு சந்தோஷம். இதேபோல எமது பிள்ளைகளின் உரிமைகளும் பெண்களது உரிமைகளும் என்றென்றும் அழியாது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்று கல்பிட்டிக்கு வருகை தந்திருக்க மகளிர் அணி அரண் எனும் திட்டத்தினர் உருவாக்க வந்திருக்க சிரச சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் நிறுவனத்துக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுக்கான பாதுகாப்பு, அங்கீகாரம், வலுவூட்டல் என்பனவற்றை தெளிவுபடுத்தி 13வது செயல் திட்டமாக அவர்களை ஒன்றிணைத்து தற்பொழுது கல்பெட்டியில் இருக்கும் பிரதேச செயலமருக்கு முன்பதாக எங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது. பல பெண்கள் எங்களுடன் கைகோர்த்து அவர்களுடைய பங்களிப்பை எமக்கு அளித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி இன்னும் பல பெண்களை நாம் எதிர்பார்த்து நிற்கிறோம். அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தேவையான விடயங்கள், அவர்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் என்பனவற்றை அவர்களுடைய கைப்பட எங்களுக்கு எழுதி தரும் பொழுது அதை நேரடியாக அரசாங்கத்திற்கு ஒப்படைக்கும் நடவடிக்கைகள் கூட நடைபெற்று வருகிறது. தொடர்ந்தும் இந்த செயலமர்வு நாளைய தினம் சிலாபம் நகரில் நடைபெற காத்திருக்கிறது. இப்படிப்பட்ட பல பெண்களை நாம் எங்களுடன் பங்களிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய தினம் எம்முடன் இவ்வளவு பெண்கள் கலந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒன்றிணைந்து அரணி உருவாக்குவோம் செயற்திட்டம் நாளைய தினமும் தொடர்ந்து நடைபெறுகிறதாகவே சிலாபத்தில் இருக்கும் அனைத்து பெண்களையும் எங்களுடன் கைகோர்த்து உங்களுக்கான தேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு நிற்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கல்பெட்டியிலிருந்து சுமந்திரன் ஹம்சி. மாத்தறை பிரதேசத்தில் உள்ள மகளிர் அமைப்புகளின் பங்கு பெற்றுதலுடன் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மகளிர் அரண் செயற்திட்டத்தில் பெருமளவான பெண்கள் கலந்து கொண்டிருந்தனர். உலகின் அசைவை உடலில் சுமந்து படைக்கும் தேவ வடிவே